ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாட்டர்டே. சரி, அப்படியே உட்காந்துட்டப்போ ஒரு சின்ன யோசனை வந்தது. நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு. ஃப்ரெண்ட்லி அப்படின்னா உங்களுக்கு டைம் இருந்தால் பாருங்கள். இதில் இன்றைக்கி நான் ஸ்ட்ராட்டஜி பற்றி, ட்ரிக்ஸை பற்றியோ எதையும் நான் பேச விரும்பலை. ஒரு ஃப்ரெண்ட்லி நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லியாக நான் சொல்கிறேன் இல்லையா, ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், ஃப்ரெண்ட்லியாக அந்த வீடியோ போடுறேன், அவ்வளோதான். உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தால் மட்டும் பாருங்கள். உங்களுக்கு டைம் ஒதுக்கி, உங்களுக்கு ஏதோ என்ன சொல்கிறது, எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா பாருங்கள். இல்லை அப்புறம் உங்களுக்கு டைம் பிஸியாக இருந்தீங்கன்னா அப்புறம் கூட வந்து பாருங்கள். நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் சரி நேசித்து ரொம்பவும் அதை பிடிச்சி ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னா அந்த விஷயம் வந்து ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். எந்த செயலாக இருக்கட்டும், நமக்கு பிடிக்காம ஒரு விஷயத்தை நம்ம பண்ணோம் அப்படின்னா அது செயல் வந்து ரொம்பவும் ஃபெயில் ஆகிறதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்கும். நான் ட்ரேடிங்னு சொல்ல வரல, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சொல்கிறேன். நீங்கள் ஒரு விஷயம் பிடிக்கல, அல்லது பயமாக இருக்குது, தெரியல, பதட்டமாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற ரிசல்ட் வந்து அங்கேயே தெரிஞ்சிடும். இங்கே ரொம்ப டீப்பாக கஷ்டப்பட்டுலாம் என்ன ஆகும் அப்படின்றத அனாலிசிஸ் பண்ண தேவையில்லை, அப்படியே தெரிஞ்சிடும். இப்போது நம்ம ஃபேமிலி சர்க்கிளே பார்த்துருப்போம். எத்தனையோ பேருக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பிடிக்காமல் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஃபேமிலியில் பார்த்துருப்பீங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஓரளவுக்கு என்ன சொல்கிறது, அப்பா அம்மா சொல்லிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சரி இதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு சரி வாழ ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்வாங்க. அதில் அந்த மாதிரி கல்யாணம் பண்ணதில் கிட்டத்தட்ட வந்து 90% பீப்புள்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய புரிதல் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இதான் நம்ம வாழ்க்கை, சரி நம்ம ஏன் வந்து அப்படியே வாழணும் அப்படின்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் பாருங்கள் ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து எத்தனை பேர் வந்து லைஃப் வந்து நல்லா மேனேஜ் பண்ணிட்டு போகிறாங்க. இன்னொரு ஆங்கிளில் பார்த்திங்கன்னா எத்தனையோ லவ் மேரேஜஸ் வந்து ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் பிடிக்கல அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சோ, இல்லை பிடிக்கல அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாலோ, ஒரு என்ன சொல்லுது, அவங்க ஸ்ட்ராங்காக டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அந்த லைஃப் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் ரிசல்ட் கொடுக்கும். நான் அதே தான் இந்த நம்ம ட்ரேடிங்கில் அது ஏன் சொல்ல நம்ம ட்ரேடிங் ஃபீல்டில் இந்த விஷயம் சக்ஸஸ் ஆகுங்கன்னு ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து நல்லா அலசி ஆராய்ஞ்சிங்க அப்படின்னா, நல்லா கொஞ்சம் நான் வந்து எனக்கு சொல்ல வரலையோ, எனக்கு சொல்ல தெரியல, ஆனால் என்ன சொல்ல வரேன்றத கொஞ்சம் ட்ரை பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து மேடை பேச்செல்லாம் பேசி வந்து அவ்வளோ பழக்கம் இல்லை. நம்ம இந்த ட்ரேடிங் ஃபீல்டில் மட்டும் இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சாமல் பேசிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் கொஞ்சம் அனுசரிச்சுங்க. ஏன்னா வந்து இன்றைக்கி இந்த விஷயம் ரொம்ப உண்மையாக யோசித்து பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான். இப்போது நமக்கு உறவினர்கள்லாம் பார்த்துருப்பீங்க, நம்ம முன்னாடி வந்து சிரித்து பேசுவாங்க. நம்ம முன்னாடி வந்து சிரித்து பேசி நமக்கு நல்லதே பேசுகிற மாதிரி பேசுவாங்க. எல்லாமே நீ அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னுவாங்க. ஆனால் நமக்கு பின்னாடி போய்ட்டு நம்ம பற்றி நிறைய விஷயம் வந்து தப்பாக பேசுவாங்க. என்ன சொல்கிறது, நமக்கு எதிர்வினையாகவும் செயல்படுவாங்க. நம்மளை அழிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதே இன்னொரு ஆங்கிளில் முன்னாடி பயங்கரமாக திட்டுவாங்க, நம்மளை என்ன சொல்லுவாங்க, அடிப்பாங்க கூட, நம்மளை கண்டிப்பாங்க, ரொம்ப கண்டிப்பாங்க. என்ன நீ அப்படி பண்ணிட்ட, இப்போ நீலாம் சரியே ஆள், நீ இப்போ உன்னெல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. ஆனால் நமக்கு அவங்க நல்லது பண்ணுவாங்க. இது எத்தனை பேர் லைஃப்பில் பார்த்துருப்பீங்க. ஒரு நண்பனாக இருக்கட்டும், ஒரு தோழியாக இருக்கட்டும், தோழனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், உறவினர்கள் யாராகட்டும், நேரடியாக கண்டித்து இதுதான் அப்படி தான் உன்னுடைய விருப்பம், நான் அப்படி தான் சொல்லுவேன், இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் இப்படின்ற ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு இருக்கிறவங்க எத்தனை பேர். இல்லை நீ பண்ணுற சூப்பர், நீ அப்படி பண்ணுற இப்படி பண்ணுற, அது நம்ம நினச்சிருக்கோம் நமக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு நினைப்போம் ஒரு ஆங்கிளில், ஒரு கட்டத்தில். அதுக்கப்புறம் அவங்களுடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்றது தெரிய வரும். ஓகேங்களா, எல்லாரையும் குறிப்பிட்டு சொல்ல வரல, ஓரளவுக்கு இந்த மாதிரி நடக்கிற விஷயம். அதே நம்ம ட்ரேடிங் ஃபீல்டில் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு சார்ட்டை வந்து நம்ம நேசிக்கணும். இப்போ ஒரு கேண்டில்னால் என்ன, சார்ட்னா என்ன, எப்படி நடக்குது,
அது உங்களுக்கு பிடிச்சிருந்தது தான் உங்களை அதில் நிலச்சி நிற்க முடியும், கண்டினியூவாக வந்து ரேலி பண்ண முடியும் உங்களால். ஓகேங்களா? ஸோ ஒரு செயல் பிடிக்காமையோ இல்லை பயம், நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கல இல்லை புரியல ஏதோ ஒரு விஷயத்தினால கொஞ்சம் ஒரு பதட்டமாக இருக்கிறீங்க அந்த விஷயத்தில். ஸோ அந்த செயல் வந்து ரிசல்ட் எப்படி உங்களுக்கு அவுட்புட் நல்லதாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 வருஷமாக ஒருத்தர் ஃப்ரெண்ட் இருக்கான், 20 வருஷமாக ஃப்ரெண்ட் இருக்கான், லைஃப் டைம் ஃப்ரெண்ட் இருக்கான், உங்களுக்கு சின்ன வயசு வந்து ஃப்ரெண்ட் இருக்கான். ஓகேங்களா? ஒரு ஆங்கிள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதமாக ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிருக்கான், 3 மாதம் தான் ஒருத்தன் ஃப்ரெண்ட் ஆகிருக்கான். ஸோ 3 மாதம் ஃப்ரெண்ட் ஆகிருக்க நம்புவீங்களா, இல்லை 20 வருஷமாக 30 வருஷமாக கூடவே இருக்க ஃப்ரெண்டை நம்புவீங்களா நீங்கள்? ஆப்வியஸ்லி என் செடி தோஸ், என் சிறு வயது நண்பன் அப்படின்னு அவன் மேலே தான் நம்பிக்கை வரும் உங்களுக்கு. 3 மாதத்தில் ஒருத்தர் அறிமுகமாக சிரிப்பான், பேசுவான், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்பான். அதோட சரி, அவன் யாருன்னே தெரியாது. அதே மாதிரி தான் ஒரு சார்ட்டை நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்கு உள்ளே வரீங்க, அது என்னென்னோ கலராக மேலே போகுது, ரெட் வந்தால் கீழே வந்துட்டாங்க, க்ரீன் வந்தால் மேலே போகுதுன்றாங்க, கோடி ரூபா சம்பாதிக்கிறானா, கோடி ரூபா லாஸ் பண்ணிக்கிறானா, நடுத்தருக்கு வந்துடுறானா, ஒருத்தன் பணக்கார வரானா. அதாவது நம்ம கேள்விப்படுறது வேறு, இதில் வந்து உள்ளே வந்து பார்க்குறது வேறு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சார்ட்டை நீங்கள் நேசிக்க சொன்னால் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து சார்ட்டாக கூட கேனலாக கூட நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப் எத்தனை வருஷம் வச்சுக்கிறீங்கன்றது முக்கியமான கேள்வி. நான் அதுக்குன்னு பணத்தை எடுத்துன்னு வந்து கொட்டுங்கன்னு சொல்ல வரல, நல்லா கவனிச்சிங்க. பணம் கொடுத்து தான் நீங்கள் எல்லாம் இவ்வளோ வருஷம் நிற்கணும் அப்படின்னு இல்லை, பணம் கொடுக்காமையும் நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய பர்சனல் வேலை என்ன இருக்குதோ பாருங்கள், உங்களுக்கு என்னென்ன முக்கியமான வேலைகள், உங்களுடைய வேலைகள் பார்த்துட்டு மிச்சம் இருக்கிற டைமில் நீங்கள் இந்த சார்ட்டை வாட்ச் பண்ணுங்கள். இல்லை ஒரு சில உங்களுக்கு ஏதாச்சும் கற்றுக்கணும் அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் பே பண்ணி கூட யார்கிட்ட கற்றுக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை பற்றி நான் சொல்லணுன்னாக்கா சின்ன சார்ஜஸ் கூட கற்றுங்க, அங்கங்கே நிறைய நாலேஜ் கெயின் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த சார்ட்டை ஃப்ரெண்ட்ஷிப் நேசிங்க. சார்ட்டை நேசிக்கிறதுனா எப்படி சார் அது? இப்போது ஒரு சிலர் சொல்லுவாங்க, நம்ம இங்கேருந்து ஆரம்பித்த மேலே போவோம் அப்படின்னா. ஓகேங்களா? இப்போ இவங்க சொன்னதெல்லாம் மேலே போகலாது, அது மேலே போகுன்றது அவங்களுடைய வியூவும். அவங்க ஏற்கனவே அந்த மாதிரி ஒரு 10 டைம் 20 டைம் 30 டைம் 40 டைம் 100 டைம் பார்த்துட்டு அப்புறம் என்ன சொல்லுவாங்க, இந்த இடத்துலேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுப்பா அப்படின்னு கணிப்பாங்க. மேபி அவங்களுக்கு 5 வருஷம் 10 வருஷம் இதில் அனுபவம் இருக்கிறதுனால அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போது அவங்க சொல்கிறதுனால நீங்கள் அவங்கக்கிட்ட டிப்ஸு கால்ஸ் வாங்குறீங்களோ, அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குறீங்களோ அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியாது. அவங்க தான் இன்னும் மேலும் பணக்காரன் ஆகிட்டு போகிறவங்களை தவிர அவங்க இன்னும் நாலேஜ் கெயின் பண்ணாமல் தான் உங்களுக்கு எந்த ஒரு நாலேஜ் கிடைக்காது. அவங்க சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா அதை உள்வாங்கிக்கிட்டு அதை நீங்கள் செயல்படுத்துனீங்க, சேம் அவங்க என்னென்ன ஃபார்முலா பண்ணாங்களோ அதையும் நீங்கள் ஒரு உணர்வு பூர்வமாட ஒரு உண்மையாக ஒரு என்ன டைம் எடுத்துகிட்டு அதை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா தான் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். கண்டிப்பாக வர முடியும், அதில் நோ டவுட். அப்புறம் ஒரு சிலர் கேட்குறாங்க, சார் ஷேர் மார்க்கெட்டும் சூதாட்டம் மாதிரி தானே, கேம்லிங் தானே இதுவும் அப்படின்வாங்க. நான் அப்படி ஃப்ராங்காக ஓப்பனாக சொல்ல போனால் சூதாட்டத்தை விட ஷேர் மார்க்கெட் இன்னும் ரொம்ப பயங்கர மோசமானது. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, அப்போ இது சூதாட்டமா அப்போ ஷேர் மார்க்கெட்டு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேட்டுங்க. ஒரு பெட்டு கட்டுறான், அதாவது சூதாட்டம் ஆடுறான். 100 ரூபா ஜெயிச்சா 100 ரூபா நஷ்டம் வந்தால் பெட்டு பூவா தலையாக போட்டு பார்க்குறாங்க. டாஸ் போடுறாங்க, ஒரு ஹெட்டு சொல்கிறான், ஹெட்டுக்கு 100 ரூபா கிடைக்குதா? ஓகேங்க, நல்லா கணிங்க, 100 ரூபா கிடைக்குது. ஒரு ரிஸ்க் எடுக்கிறான், 100 ரூபா ரிஸ்க்கு, 100 ரூபா 50-50 சான்ஸ். வந்தால் 100 ரூபா, போனால் 100 ரூபா. எப்படி பெட்டு? ஓகேங்களா? அதை விட மோசமானது ஷேர் மார்க்கெட். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதே உங்களுக்கு ஒரு 100 ரூபா டார்கெட்டு, 100 ரூபா ஸ்டாப் லாஸ் அப்படின்னு நீங்கள் போட்டு நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நம்ம சூதாட்டத்தை விட இதை மோசமாக வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய ஸ்டாப் லாஸ் பக்கம் ப்ரைஸ் வர சொல்லும், அமைதியாக காத்துட்ருப்பாங்க. அதே அவங்களுடைய டார்கெட் பக்கம் ப்ரைஸ் போக சொல்லும், ஒரு 50 ரூபா கிடைச்சாவே போதும், எப்படி வந்த ப்ராஃபிட்டு போதும் அப்படின்ற மாதிரி வெளியே வருவாங்க. அப்போது நீங்களே சொல்லுங்கள், இப்போ சூதாட்டத்தோடு இது மோசம் தானே ரொம்ப? ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் இந்த ஒரு சின்ன விஷயம் இருந்தது, அதனால் ஷேர் பண்ணிக்கலான்னு போட்டு இந்த வீடியோ, வேறு எதுவும் இல்லை. நீங்கள் எந்த ஒரு விஷயமும் ஃபஸ்ட்டு நேசிங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். நேசிக்கிறதுக்கு நம்மளுடைய ஃபஸ்ட்டு என்னென்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா? அது மேலே உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு, அதுக்கப்புறம் உண்மையிலே அது சார்ட் நான் ரீட் பண்ணணும் படிக்கணுன்ற ஆர்வம் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கற்றுக்குங்க. கற்றுக்கிட்டு நீங்கள் நல்ல லெவலுக்கு வரலாம். ஓகேங்களா?
ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வெபினார் நீங்கள் சப்போஸ் ஜாயின் பண்ண கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள், கற்றுக்குங்க. இல்லை சார் எனக்கு வெபினாரில் வேண்டாம் அப்படின்னவங்க டெலிகிராம் சேனலுக்கு பாருங்கள், இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கேன். ஸோ டெலிகிராமில் வேணும்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது லைவ் மார்க்கெட்டில் என்னோடய வியூஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். உங்களுக்கு டெலிகிராமில் விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிங்க, இல்லை வெபினாரில் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தாலும் ஜாயின் பண்ணிங்க. டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.